பெண்கள் பல இடங்களில் தன்னம்பிக்கை குறைவாக இருக்காங்க அப்படின்னா அதற்கு ஒரு ரீசனாக இந்த ஃபேஷியல் க்ரோத் அப்படிங்கிறது, ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது இருக்குது. இது உடல்லையும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பாடி க்ரோத்தாகவும் நமக்கு இருக்குது. இதோட ரீசன் வந்து பார்க்கும்போது ஆண்ட்ரோஜன் என சொல்லக்கூடிய மேல் ஹார்மோன். இந்த மேல் ஹார்மோன் ஆனது ஆண்களுக்கு டெஸ்டிக்கல்ல வந்து உருவாகுது. இயற்கையாகவே பெண்களோட உடலில் இது சுரந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சுரக்கணும் அப்படிங்கிறது இயற்கையோட நியதி. அது மாறி எக்ஸ்ட்ரா நமக்கு சுரக்கும் போது நம்ம உடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிர்சிட்டிசம் அப்படிங்கிற பிரச்சனையை வந்து உருவாக்கும். இது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் வந்து பார்க்கும்போது தேவையில்லாத ஆக்னி, அதுக்கப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஃபேஷியல் க்ரோத், பாடியில் ஏற்படுகின்ற எக்ஸ்ட்ரா ஹேர் க்ரோத், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏற்படுத்தும். இதற்கு ஒரு பெஸ்ட்டான வந்து ஒரு நேச்சுரல் ரெமெடி சொல்கிறேன். ஒரு 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். அதில் ஒரு 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதற்கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா பட்டை பொடி, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு புதினா போட்டு நல்லா கொதிக்க வச்சு டெய்லி பேசிஸில் குடிச்சிட்டு வரணும். நல்ல முன்னேற்றம் காணப்படும். ஸ்டே ஹெல்த்தி.